ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் ரொம்பவே வித்தியாசமான உளுந்து கஞ்சி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு வெள்ளை உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். இது வெள்ளை உளுந்தில் தான் செய்யணும். இதில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, என் கையில் ஒரு 2 கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை நேற்றே நான் அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு காஞ்ச ஜாரில் இப்போ இதை நாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் ரவை பதத்துக்கு இப்போ நாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பரப்பரப்பாக தாங்க இருக்கணும், ரொம்பலாம் சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை நாம் எந்த பாத்திரத்தில் நம்ம கஞ்சி வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்துலேயே உளுந்து சேர்த்து இதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். ஏன்னா உளுந்துங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி அதிகமாகவே இஞ்சும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஊற்றிக்கலாம். இது அரை மணி நேரம் எனக்கு ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நாம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இதை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுங்க. இடுப்பு கடுப்புங்கும்போது இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளைங்கிற அளவுக்கு 3 நாள் நம்ம காய்ச்சி குடித்தாலே போதும். நான் 3 நாள் தாங்க நான் ட்ரை பண்ணேன். நிஜமாகவே எனக்கு பலன் ரொம்பவே குயிக்காக தந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு நல்ல மருந்துன்னு கூட நான் சொல்லுவேங்க. இதுக்கு நாம் நெய் முந்திரி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளற நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் வரும்போது நம்மளுக்கு தேவையான அளவு சுகரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அது கொதிக்கும் போதே அந்த உளுந்தோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் கையை எடுத்துட்டாலும் நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் கவனமாக நம்ம ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கிட்டே தாங்க இருக்கணும். இதில் நான் பசும்பால் தாங்க நான் சேர்க்குறேன். வேணுன்னா நம்ம தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உளுந்தே ஒயிட்டுங்கிறதுனால நம்ம பால் ரொம்பவே சேர்க்க வேண்டியதில்லை, சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான். இப்போ பால் சேர்த்து ஓரளவு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த உளுந்து கஞ்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுங்க. மறந்துடாமல் எங்கள் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.